எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ரவையில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்கை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரெசிபிஸை ஷேர் பண்ணி விடுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் வந்து 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து லைட்டாக பபிள்ஸ் வரட்டும், சூடாகணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ரவையை போட ஆரம்பிச்சிடுறேன். 3 கப்பு தண்ணிக்கு 1.5 கப்பு ரவை. கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே திப்பி திப்பியாக நின்றோம். நல்லா கிளறணும். இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன், அப்புறம் இந்த மேகி டேஸ்ட் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி. இப்போது நல்லா திருப்பியும் கலர ஆரம்பிச்சிடணும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பீட்சா சீசனிங் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது தட்டில் போட்டேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் போட போகிறேன். முதல்ல வந்து பாயில் பண்ணி கிரேட் பண்ண உருளைக்கிழங்கு. இது இதுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் சீஸு. செம்மையாக இருக்கும் சீஸ் இதோட ஆட் பண்ணுறதுனால, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம். ஒட்டுது ரொம்ப அப்படின்னா, யூஸ்வலாக ஒட்டாதீங்க பாருங்கள், ரொம்பலாம் ஒட்டலை. இப்போ இதை நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போது இதை வந்து ஃப்ளாட் ஆக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னரில் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் இதை போட்டுட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுட்டு, ஸ்பூனு இல்லை வச்சு ஃப்ளாட் ஆக்கி விட்டுட்டு, இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, நல்லா ஃபேர்ம் ஆகிடுச்சு. அப்போ தான் நம்மளால் ஃப்ரை பண்ண முடியும், அதனால தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம். இப்போ வந்து கத்தியில் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ வந்து இது நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணும் போது நீங்கள் வறுத்து சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ
இப்போ இது எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் ஆக விடுங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஸோ எல்லா சைடும் நல்லா திருப்பி திருப்பி ப்ரௌன் ஆக்கி விட்டு ஒரு மீடியம் ஹை ஹீட்லேயே பண்ணிடலாம். நல்லா பாருங்கள் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ இந்த சைடும் ஆனோடனே இது முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, ரவா ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மொறு மொறுன்ட்டு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. டீக்கு நல்லாயிருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், சாஸோட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணால் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் டீயோட அதை என்ஜாய் பண்ண போகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.